9 கம்பளமாம் 18 தொட்டியம்மா நான் என் தொட்டியார் குலங்காக்கும் துறைமகள சக்கதேவி அம்மா குலங்காக்கும் துறைமகள சக்கதேவி அம்மா நான் கேட்டவர நீ தருவாய் என் கருவையுள்ள சக்கதேவி அம்மா அம்மா
தாய்மார்களை காலையில் காட்டி சென்று மாலையில் வீட்டு திரும்பும் ஜனதர்ம விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் இதோ ஊமத்தல பாண்டியன் முடிசாய்ந்த வணக்கத்தை கரகுப்பிட்டு நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழருக்கு அந்நினாடு அண்ணனுக்கு என்று வீர சபதமிட்டு இந்த பாஞ்சாலகுறிச்சி கோட்டை அண்ணன் தம்பி ஒரு சீரோடு சிறப்போடு மாட்டு வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எனது அண்ணன் அழைத்ததாக பாஞ்சாலகுறிச்சி பகடை மகன் தெரிவித்திருக்கின்றார். யாருக்கு அருமை தெரியவில்லை. அண்ணன் ஏற்படுத்தி சென்று வருகின்றேன். ஹலோ 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 மகள கண்ணாடி மகள கண்ணாடி நடகடி கண்ணதி மண்ணாளான் கைலமணி நன்னதி மண்ணாளான் கைலமணி மகள கண்ணாடி மேடை நாடி மன்னமனானும் போ யோனமணி நோனோ மன்னமனானும் போ
கோடி சரணமா சக்காதேவி கிருபையினால் பல்லாண்டு பல்லாண்டு காலமாக வாழ்ந்திருப்பாய் தம்பி உமத்திரப்படியா. அண்ணா நான் இந்த உச்சார கொட்டால் மடியில் இருக்கும் பொழுது என்னை அழைத்த காரணம் சீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் அண்ணா. தம்பி உமத்திரப்படியா அண்ணா நான் உயர கொட்டால மேடையில் இருக்கும் பொழுது பாஞ்சாலங்குறிச்சி பகட மகனை விட்டு அதிசீக்கிரமாக அழைத்து வா என்று தெரிவித்த காரணம் அதிசீக்கிரமாக தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றாய். நிச்சயமாக தம்பி நம்மளுடைய மத்தியில் சிறந்த மந்திரி நம்முடைய மாமா வட்டத்திலாக்கர் தெரிவித்த பிரகாரம் சரி 40 நாள் முடிந்தவுடனே நம்மளுடைய இல்லமாகிய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நாடி வந்தான். மந்திரி வந்து விட்டார். அங்கிருந்து வந்த உடனே பாருங்கள் அமைச்சர் என்று வரவேற்பு கொடுத்து என்னுடைய அருகாமையில் அமரச் செய்தேன். அண்ணவன் அங்கிருந்து தப்பித்து வந்தது பெரிய காரியமில்லை. என்னுடைய கண் இருக்கும் பொழுது என்னுடைய மகன் சிவசுப்பிரமணியனுக்கு காதுகுத்து காதணி விழா நடத்த வேண்டும், அதற்கு சில நெல் பொருள் வேண்டும் என்று தெரிவித்தான். அதற்கு நீங்கள் என்ன தெரிவித்தீர்கள்? மந்திரி அவர்களே, இருந்த சில நெல் பொருள் அனைத்துமே வளர்ப்பு மகன் வாழ்வேச்சு மன்னன் வகுதூர் வலியத்தவன் கல்யாணத்திற்கு செலவாகிவிட்டது அல்லவா? சரி, தாங்களும் அறிந்த விஷயம் என்று தெரிவித்தேன். மன்னா, அது தாங்களும் அறிந்த விஷயம் தான். இருந்த காலம் கூட உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய பட்டாவாலை வாழ்த்து விடைபெற்று கொடுத்தால் சரி, எங்கேயாவது சென்று வட்டிக்காவது கடனுக்காக வாங்கி வருகின்றேன் மன்னா என்று சொல்லி அண்ணா இன்னும் வரை கடவுளை தெரிவிச்சிட்டார். ஏது காரணம் கடனாக வாங்கி வருகிறேன் சொல்லி சென்றாராம். மோசம் போய் விட்டாமனா மோசம் போய் விட்டோம். நமது மந்திரி என்னிடம் வந்து இளைய பாண்டியரே பாளையங்கோட்டை செல்ல வேண்டும், அங்குள்ள 136 நெல் பட்டம் கொள்ளையடிக்கும் என்று தெரிவித்தார். அதற்கு அடையாளமாக தாங்கள் கையில் உள்ள பட்டாவளை காட்டினார். அதற்கு பிறகு 1000 கம்பளம் 100 பரிவாரம் 67 போர்ப்படை வீரர்கள் மந்திரி அனுப்பிவிட்டார். நல்ல இளம் கொள்ளையடித்துவார்கள் அண்ணா. அண்ணா இருவரும் மோசம் போய்விட்டோம் அல்லவா? நிச்சயமாக அண்ணா. பாஞ்சாலங்குறிச்சி 10 மன்னர்களாக இருந்து கூட நம்முடைய மத்தியில் சிறந்த மந்திரி பொய்யான வார்த்தைகளை தெரிவித்து இருக்கின்றான். உண்மையாக அண்ணா. அண்ணவனும் வருகைக்காகவே எப்ப வருவான் என்று வழி மேலே விழி வைத்த வண்ணமாகவே இருக்கின்றோம். அகற்றும் அண்ணா. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை நாடி வந்து விட்டால் உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். அப்படி அகற்றும். உன்னுடைய உயர கொட்டால மேடைவதால் நீ சொல்லி அனுப்ப வேண்டும். அகற்றும் அண்ணா. அகற்றும். போய் வருகிறேன். வரட்டுமா? அகற்றும் அண்ணா. சென்று வருகிறேன். சட்டு வருகிற உஜாரா கொட்டால மேடை பார்த்து வருகிற மந்திரி அறிவிப்பது நான்